ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சுழியம் சுசியம் சொய்யம்னு நிறைய பேருக்குங்க இந்த ஸ்வீட்டுக்கு. ஒரு சூப்பரான ஸ்வீட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ பச்சைக்கடலை பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 விசில் வச்சு அடுப்பில் பேனை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவு தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டு, இப்போ வேக வச்சிருந்த பச்சைக்கடலை பருப்பை நல்லா அரைச்சி வறுத்து வச்சிருந்த தேங்காயோட சேர்த்துட்டு, அது கூடவே 1/2 கிலோ அளவு உருண்டை வெல்லத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துருக்கேன். ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்படி நல்லா பிடிக்கிற பதம் வர அளவுக்கு இருக்கணும். நம்ம ஓரளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ 1/2 கிலோ அளவு மைதா மாவு எடுத்து சால்ட்டு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்ட வேணாம், ஓரளவுக்கு கட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துட்டு அது நல்லா சூடாகும்போது நம்ம உருட்டி வச்ச உருண்டையை எடுத்து மைதா மாவில் டிப் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா பணியாரக்கல்லில் வச்சிடலாம். இப்போ இது மேலே லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். சூப்பரான சொய்யம் ரெடி. ஒரு அட்டகாசமான ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.